ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. எஸ் மெய்லி அக்கா, ருக்குமணி வண்டி வருதா? மல்லி அக்கா வண்டி வருதுன்னு படிங்க. அட ஆமால. ஓரம்போ ஓரம்போ மல்லிக்குட்டி வண்டி வருது, வாங்கடா வந்து வந்தனம் பண்ணுங்கடா. ஏக்க என்ன வண்டி ஓட்டுறிய? நல்லா அடிச்சு ஓட்டுங்க. ஏட்டி நான் அடிச்சு ஓட்டினோம்னா நீங்க எல்லாரும் கீழே வந்துருவியே, பார்த்துக்கிடுங்க. ஐயோ வேண்டாக்கா, நீங்க இப்படியே ஓட்டுங்க. அவ கடக்கா. ஏட்டி நம்ம வாரம்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியலா? என்னதுக்கா ஒன்னும் கேட்காண்டிக்கு காத்துல? ஏட்டி நம்ம கிளம்பிட்டோன்னு ஃபோன் அடிச்சிட்டியா? ஆமாக்கா, ஆமா வந்துட்டு இருக்கோம் சொல்லியாச்சு. சரிட்டி. எம்மா, என்னையா? ஏதோ முக்கியமான விஷயம்னு என்னை லீவு போட சொன்னேன். என்னம்மா விஷயம் சொல்லு. ஐயா எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். என்னம்மா நடக்குதுங்க? எல்லாரும் பரபரப்பா இருக்கீங்க, எனக்கும் அள்ளிக்கும் மட்டும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கி. எல்லாம் உங்களுக்காக தான். கொஞ்ச நேரம் போரு. எம்மாடி செந்திரு, எல்லா பொருளும் வாங்கி வச்சாச்சுல்ல. அப்புறம் கடைசி நேரத்தில் அது இல்லை இது இல்லைன்னு ஓட முடியாதுல்ல கடைக்கு. எம்மா எல்லா பொருளும் வாங்கி வச்சாச்சு. அப்புறம் சாப்பாட்டுக்கு சொல்லியிருந்தில்லம்மா, வாராவில் எப்படி? இப்போதாம்மா ஃபோன் அடிச்சாவ, அவைய கிளம்பிட்டாவலாம். அம்மாச்சி, இங்க என்ன நடக்குது நீயாவது சொல்லலாம். என்னதுல நடக்குது? ஆடு மாடு கோழி எல்லாம் நடக்குது. நான் கூட இப்போ நடந்து தான் வந்தேன். ஷோ கடவுளே, அவன் எதுக்கு சாப்பாடு சொல்லியிருக்கு? இங்க என்ன நடக்குது ஏதாவது சொல்லு. பூரணிய பொண்ணு பார்க்க வராவளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஆனா ஏதோ பண்றீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியல. என்னமோ பண்ணுங்க போங்க. ஐயோ எங்க போற? வெளியே போயிட்டு வரேன். ஐயோ முத்துப்பாண்டி, இன்னைக்கு நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும். ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேம்மா, ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுவேன். ஐயா இல்லை, இன்னைக்கு நீ வெளியே போகக்கூடாது, வீட்டுக்கு போ. என்னன்னே சொல்லாம லீவோ போடு, வெளியே போவாத, வீட்டுல இரு, அப்படி இப்படின்னா என்னமா எனக்கு புரியும். யாம்ல அவசரப்படுத? இன்னொரு 1 மணி நேரத்தில் உனக்கே எல்லாம் தெரியும். நீங்க யாருமே எதுவுமே சொல்லாண்டா, நான் பூரணி கிட்ட போய் கேட்டுக்கிறேன். இம்மாடி, இந்த மளிகை சாமான்லாம் வாங்கினா பத்தியா? அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் கூட. ஏமா அந்த லிஸ்ட்டை வச்சு நீ என்ன பண்ண போறா? இல்லைம்மா, அட்வான்ஸுக்கு தானே வாங்கிட்டு வந்திருப்பா, நான் போய் காசை கொடுத்துட்டு வந்துடுவேன். இல்லைம்மா, முழு பணமும் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரிம்மா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கக்கா வாங்க. இம்மாடி வாங்க. வாரம் பாட்டி, உங்களை தாக்கா எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அப்படியாக்கா? இக்க சமையலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சாச்சு. நீங்கள் சமையலை மட்டும் பண்ணால் போதும். பாத்திரம் எல்லாம் இருக்குல்லக்கா? அதெல்லாம் நாங்களே கொண்டு வந்துருவோம்க்கா. எங்கம்மா 2 பேர் தான் வந்திருக்கியே, ஆட்கள்லாம் இங்கே? பாட்டி, வண்டி உள்ளே வரமாட்டேன்ட்டு மணலாக இருக்கு பற்றியெல்லாம் பதிஞ்சுக்கிட்டு வெளியே நிற்குது பார்த்துடுங்க. அங்கே தான் பொருள்லாம் இருக்குது, இனிமேல் தான் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் எந்த இடத்துல வச்சு சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஏம்மா, நம்ம வீட்டு முன்னாடி நல்ல தண்ணி பைப் இருக்குல்ல, அங்கே சமைக்க சொல்லுவோமா? அங்கே வேண்டாம்மா, வரவா போகிறவெல்லாம் பார்த்துட்டே போவா, கண்ணு தானே விடும். வீட்டை மரத்த கொஞ்சம் இடம் இருக்கலாம்மா, அங்கே கொடுப்போம். ஆனால் அவிகளுக்கு பாத்திரத்தெல்லாம் செம்மந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்லம்மா. இக்க அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நாங்கள் எடுத்துக்கிடுவோம். இடம் எந்த இடம்னு மட்டும் சொல்லுங்க. இக்கா உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? ஐயே, இதில் என்னக்கா சிரமம் இருக்குது? இது எங்கள் தொழில், நீங்கள் எந்த இடத்துல சொன்னாலும் நாங்கள் செய்ய தான் போகிறோம். எம்மாடி, இல்லாட்டி இந்த இடமே நல்ல வீதியாக தானே இருக்குது, இதையே கொடுத்துருவோம். நானும் அதம்மா யோசித்தேன். ஏக்கா உங்களுக்கு இந்த இடம் சரியா இருக்குமா? ஏக்கா இதுவும் சரியா தான் இருக்கும். அடே எங்க அப்பா மாத்தி மாத்தி எக்கா எக்கா எக்கான்னு யார்கிட்ட ஒருத்தர் எக்கான்னு கூப்பிடுங்க. அதுவும் சரிதான். சரிங்கக்கா, நீங்க வேலையை பாருங்க, நான் காய்கறி சாமான் எடுத்துக்கொண்டு வைக்கேன். சரி. கேட்டி நெட்டஸ், இந்த இடமே நல்லா தானே இருக்கு? ஆமாக்க, நல்ல சுத்தி மரம் இருக்கு, அனல் அடிக்காது. சரிட்டி, அப்ப நம்ம போய் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம். எம்மாடி மருமகளே. அத்தை, நீ மட்டும்தான் இருக்கியா? இந்த பையன் எங்க போனா? மைனி கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க, வெளியே இல்லையா? வெளியே இருக்கானா? சரி சரி, நான் பின்பக்கத்துலோடி வந்தேனா கவனிக்கல. என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? துணி மடிக்கலான்ட்டு உட்காந்தேன் அத்தை. அதெல்லாம் ஒரு ஓரமா எடுத்து வை, நான் அப்புறமா பூரணியை வச்சு மடிச்சுக்கிடுறேன். ஏன் அத்தை? நான் சும்மா தான் இருக்கேன், மடிச்சிடுறேன். வேற எதுவும் வேலை இருக்கா? வேற வேலைலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போயிட்டு நல்ல தலைக்கு ஷாம்பு போட்டு நல்லா அழகாக குளிச்சுட்டு வாப்போ. காலையிலேயே குளிச்சுட்டேன் அத்தை. காலையில் குளிச்சது இருக்கட்டும், இப்போ மறுபடியும் நல்ல தலைக்கு ஷாம்பு போட்டு நல்லா அழகாக குளிச்சுட்டு வாப்போ. எதுக்கு அத்தை? அத்தை சொல்கிறோம்ல, போய் குளி. சரிங்க அத்தை. பூரணி, பூரணி. ஏட்டி பூரணி, ஒழுங்கு மரியாதையே சொல்லிரு, இல்லாட்டி உன் மேக்கப் செட்டை உடைச்சிருவேன். சத்தியமா தெரியாதுல, நீ குடு. அது எப்படி? இந்த வீட்டில் எது நடந்தாலும் உனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லு. ஐயோ சாமி, இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கே தெரிய போகுது, அதுக்கு ஏம்ல என்ன பாடாப்படுத்தி எடுக்க?
எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும், உனக்கு அக்கா காரியா வந்து பிறந்து தொலைச்சிட்டேன். எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல, உனக்கு தம்பியா வந்து பிறந்திருக்கேன். கூடல 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சித்தி பாரு சித்தி, மேக்கப் செட் எடுத்து வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கான். ஐயா கூடையா? ஏமா இங்க என்ன நடக்குன்னு அவ வாயால சொல்லு, அதுக்கப்புறம் நான் கொடுக்கேன், இல்லாட்டி இதை உடைச்சிருவேன். சரி பரவாயில்ல, நீ உடச்சிக்க. அது வெறும் 500 ரூபா தான். நான் இங்க இருந்து போகும்போது 5000 ரூபாய்க்கு ஒண்ணு இருக்கு, அது சித்தி வாங்கி தருவாவே. வாங்கி தருவாவ. ஏட்டி எல்லா பிள்ளைகளும் எதுக்கு இப்படி பண்ணுதிய? அந்த கண்ணு மூக்கு வாய் எல்லாத்துலயும் மைய போட்டு தீட்டிக்கிட்டு கடவுள் எவ்வளவு அழகா படைச்சிருக்காரு, அப்படியே இருக்க வேண்டியதானே. நீ ஒரு பொண்ணா பிறந்து பாரு, அதுக்கப்புறம் தெரியும். ஏம்மா என்னைய பொண்ணா பெற்றுக்கலாம்லம்மா. சரி உங்க சண்டையெல்லாம் தூக்கி ஓர வைங்க. உங்களுக்கு விளக்கு பிடிக்க எனக்கு நேரம் இல்லை. இட்டி பூரணி, அண்ணி ரூம்ல கொஞ்சோண்டு துணி கிடக்கு, அதை மட்டும் மடிச்சு வச்சிருமா. ஏன் சித்தி, அவ எப்பதான் துணி மடிக்க உட்காந்தாவ? ஆமாம்மா, நான் தான் சரி நேரம் ஆகுதுல்ல, அதான் குளிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கேன். ஆளுக்கெல்லாம் வரவு பத்தியா, கட்டில் துணி கிடந்தா அசிங்கமா இருக்கும், கொஞ்சம் மடிச்சு வச்சிருமா. சரி சித்தி, நான் மடிச்சு வைக்கேன். இல்ல நீ அதை அவ கையில கொடுத்துட்டு போய் குளிப்போ. இப்பதான் அள்ளியே குளிக்க அனுப்பியிருக்கேன்னு சொன்னீங்க, பிறகு நான் எங்க நின்று குளிப்பேன்? இல்ல பின்னாடி வாழை மரத்துக்குள்ள நின்று குளி. இரு அம்மா போட்டு அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. பதமா இருக்கீங்க. சரி டீ, நீ பதட்டப்படாத. ஏட்டி இந்த இடத்துல அடுப்பு கொடுத்தா கரெக்டாக இருக்கும்ல? ஆமாக்கா. ஏக்கா அந்த மூட்டையை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்களா. ஏன்க்கா இப்படி தனியாக கஷ்டப்படுதியே? எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் வந்திருப்போம்ல. பரவாயில்லக்கா, இருக்கட்டு. பிள்ளைகளுக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம். ஏக்கா இந்த மூட்டையில் காய்கறி சாமான்லாம் இருக்கு, பார்த்துடுங்க. நீங்கள் கேட்ட எல்லா காய்கறியுமே இருக்கு. அரிசி கொண்டு வந்து இறக்க சொல்லியிருக்கேங்க்கா, ஒரு பையன் கொண்டு வந்து வச்சிருவான், பார்த்துடுங்க. சரிக்கா, வேற எது வேணும்னாலும் என்னைய கூப்பிடுங்கக்கா, ஓடி வந்துடுவேன். சரிக்கா. அப்புறம் ஏக்கா, உங்களுக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி காய்கறியெல்லாம் வெட்டுவோம். உங்களுக்கு சமைக்க என்ன ஈஸியாக இருக்குமோ அதே செஞ்சுதாங்கக்கா. இல்லைக்கா, அது நல்லா இருக்காது. கஸ்டமர் என்ன கேட்காவளோ அதுதான் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்கக்கா, நாங்கள் செஞ்சு தரோம். அதென்ன ஸ்மெயிலியக்கா? ஆமாக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நாங்கள் செய்யணும், அதான் நல்லது. இக்கா ஃபங்க்ஷனு 3 to 4ங்கிறதுனால மதிய சாப்பாடுக்கு என்னெல்லாம்க்கா வைப்பிய? சாதம், சாம்பார், ரசம், மோர், புளிக்குழம்பு, அப்பளம், வடை, பாயாசம். அதுவே செஞ்சுருங்கக்கா. அப்புறம் இந்த பொரியல், அவியல். அதை சொல்ல மறந்துட்டேன் பத்தியலா. காய்கறி கூட்டு எல்லாமே உண்டு. அப்புறம் தனியாக தக்காளி கூட்டு, வாழைக்காய் கூட்டு. சரிக்கா. மதிய சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு, பொரியல், அவியல் எல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 15 டிஷ்ஷு போல் வரோங்க்கா. சரிக்கா, அப்போ அதையே செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு போல் எல்லாருக்கும் காப்பியும் வடையும் மட்டும் ரெடி பண்ணி தர முடியுமாக்கா? இது என்னக்கா கேள்வி? நீங்கள் ரெடி பண்ணி தாங்கன்னு ஆர்டர் மட்டும் போடுங்க, நாங்கள் எல்லாமே செஞ்சு தருவோம். ஆமாக்கா, அதை ஏன் தயக்கத்தோட கேட்கிய? இல்லைக்கா, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஐயோ எக்கா, இது எங்கள் தொழில், அதில் என்ன கஷ்டம் இருக்க போகுது? சரிக்கா, அப்போ நீங்கள் பாருங்க, எனக்கு வீட்டுக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வாரேன்னாக்கா. சரிக்கா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. எதுவும் வேணும்னாலும் சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்துடுவேன். சரி. ஏட்டி மல்லிக்குட்டி, இந்த அக்காளை பற்றி ஊருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சிடுமூஞ்சி, அது இதுன்ட்டு நிறைய பேர் சொன்னாவளாட்டி. ஆமாக்கா, ஆனால் பார்த்தா எவ்வளோ ஒரு நல்ல குணமாக இருக்காவோ பத்தியலா. வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு சொல்லுதாவோ. நம்ம அவளோட சின்ன பிள்ளை தான், மரியாதை கொடுத்து பேசுதாவோ பத்தியலா. ஏட்டி அதாம் டீ, என்றைக்குமே ஊரார் பேச்சை கேட்கக்கூடாது. கண்ணால் காண்பதும் போய், காதல் கேட்பதும் போய். அது என்னவோ சரிதான். அம்மா இவ்வளவு பாத்திரத்தை இறக்குறாள்வளா, இல்லைன்னா பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காள்வளா? எட்டி என்ன பாத்திரத்தை நீங்க தூக்குறீங்களா, இல்லைன்னா பாத்திரம் உங்களை தூக்குதா? எக்க வண்டி குலுங்கி வந்ததுல பாத்திரம்லாம் ஒண்ணு சேர்ந்து போச்சு, கொஞ்சம் போருங்க. என்னமோ பண்ணுங்க டி, சீக்கிரம் கொண்டு வந்து இறக்குங்க. இக்க நம்ம 2 பேரும் இந்த காய்கறி எல்லாம் கீழே கொட்டி தனித்தனியா பிரிச்சு வச்சிருவோம், வெட்டதுக்கு ஈஸியா இருக்கும் பத்தியலா. சரி டி. ஏட்டி இங்கேயே போட்டுடலாம் தானே? ஆமாக்கா, இதுலயே போட்டுருவோம், அப்பதான் நமக்கு வெட்டதுக்கும் ஈஸியா இருக்கும், சமைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், பார்த்துடுங்க. சரி டி.